தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். என்ன நடந்தது? மாணவியுடைய மரணம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? அவருடைய உடல் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? பள்ளி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? வணக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது மனைவி பரிமளா. இவர்களுக்கு கவிபாலா வயது 13 என்ற மகள் உள்ளார். இவர் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் இன்று மதியம் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென மயங்கி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கவிபாலாவை அருகில் இருந்தவர்கள் அனந்தநாயகிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கே மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே கவிபாலா இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் மாணவியின் உடலை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இன்று மதியம் அரசு பள்ளி மாணவிக்கு குடல் புழு நீக்கம் என்று கூறி அங்குள்ள பள்ளி மாணவிகளுக்கு அரசு சார்பில் பள்ளி நிர்வாகத்தால் மாத்திரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகே இந்த பெண்ணுக்கு இரத்த வாந்தி எடுத்ததாகவும் அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர். மேலும் கொடுக்கப்பட்ட அந்த மாத்திரையை சாப்பிட்ட 2 மாணவிகளும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறி வருவதாகவும் இது தொடர்பாக மேலும் தீவிர விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.